அவசரப்பட்டுட்டேன். நான் வீட்டை விட்டு வந்திருக்கவே கூடாது. சின்னையா நடத்துற இந்த பூஜை நல்லபடியா நடந்து முடிஞ்சாதான் என் குழந்தை உயிர் கண்டத்துல இருந்து தப்பிக்கும். இந்நேரம் என்ன காணாம சின்னையா தேடிக்கிட்டு இருப்பாரு. நான் உடனே வீட்டுக்கு போய் ஆகணும். போய் பூஜையில கலந்துக்கணும். சரி மாயா, நான் உடனே கிளம்புறேன். போடி போ. ஆனா நீ வீட்டுக்கு போனாதானே அங்க பூஜை நடக்கும். ஆனா நீதான் வீட்டுக்கு போறதே இல்லையே. ஆமா மாயா, துர்கா இப்ப எங்க இருக்கா? உயிரோட இருக்காளா இல்ல செத்து போயிட்டாளா? அவ உயிரோட தான் இருப்பா. ஆனா அவ வீட்டுக்கு திரும்பி வராம வழி மாறி போக வச்சுட்ட. திக்கு தெரியாத காட்டுக்குள்ள வழி தெரியாம எங்கேயாவது அவ சுத்திக்கிட்டு இருப்பா. கட்டாயம் அவ திரும்பி வர போறதே இல்ல. மாயா, ஏன் இப்படி பண்ண? கையில கிடைச்சவள கொல்லாம ஏன் விட்ட? ஏங்க, இப்ப மட்டும் என்ன அவ உயிரோட இருக்க போறா? ஏதாவது காட்டு மிருகத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு இந்நேரத்துக்கு செத்து போயிருப்பா. சூப்பர் மாயா, சூப்பர். பூஜையும் தடுத்து நிறுத்திட்ட. நமக்கு குடைச்சலா இருந்த துர்காவையும் க்ளோஸ் பண்ணிட்ட. ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா. பலே பலே. ஆனா எனக்கு என்னவோ மனசுக்குள்ள சின்னதா ஒரு பயம் இருக்குங்க. என்ன பயம் அகிலா? இல்ல, துர்காவை காலி பண்றதுக்கு பல தடவை நாம ட்ரை பண்ணிருக்கோம். ஆனா ஒவ்வொரு முறையும் அவ எப்படியாவது தப்பிச்சு வந்துடுறா. அந்த மாதிரி இந்த தடவையும் வந்துருவாளோன்னு தோணுது. திருவாய கொஞ்சம் மூடுறியா? அவ இனிமே திரும்ப வரமாட்டா. இனிமே அவ வரவே முடியாது.